வந்து ஸ்ட்ரிக்ட்னு நினைச்சு பண்ண மாட்டாப்ல. ஓகே. அவரு முகத்திலேயே ஒரு ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாப்ல. அது என்னமோ தெரியாது. ஏன் நான் சம்டைம்ஸ் நான் சொல்லியிருக்கேன். குரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கீங்க. அது ஹார்ட் பீட்ல அப்படி தெரியல எனக்கு. ஆனா ஹார்ட் பீட்ல என்ன பண்றோம், ரொம்ப பேசினா சரி பண்ணி லஞ்ச் சாப்பிடலாம். சரி பண்ணி நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கட் பண்ணிட்டு போயிடுவேன். கட் பண்ணிட்டு போயிருக்காப்ல. அது என்ன வேணும்னு பண்றதெல்லாம் கிடையாது. அது சம்டைம்ஸ் அது ரொம்ப ஓவர்ஃப்ளோவா நான் ரொம்ப ரேண்ட் பண்ணிருந்தேன்னா அவர் வந்து அவராலே தாங்க முடியுமா சரி பண்ணிவாங்க. அதான் அவங்க பிரச்சனை வாங்குவாங்க சாப்பிடலாமா அந்த மாதிரி ஒண்ணு பண்ணுவாங்க. கட் பண்ணிட்டு போறதுனால அடுத்த வேலைக்கு இப்ப அவங்களே மறந்துடுவாங்க. லஞ்ச் 2 மணிக்கு பிரேக் விட்டுருப்பாங்க. 3 மணிக்கு ஷார்ட்டுக்கு போகணும். 2 to 2:30 வரைக்கும் கேட்கலாம். பட் 2 to 3 சாப்பிடணும்ல. நான் அவனும் சாப்பிடணும்ல. அதனால கூட்டு வாங்க பாட்டி முதல்ல சாப்பிட்டு பேசலாம்னு சொல்லி கூட்டிட்டு அப்படின்னா புலம்புறது அவ்வளவுதானே தவிர கட் பண்ணுன்றதுதான். இல்ல அதான் நானும் சொன்னேன். வேணும்ல அப்படிலாம் பண்ண இப்ப நீங்க என்ன மாதிரி பண்ணி பார்க்க ரொம்ப நாள் வன்மம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அது இந்த டைம்ல என்னைய பார்க்கும்போது எனக்கே குத்தலாம் போல இருக்கு. நான் வந்து அவரு ஸ்டார்டிங்ல இருந்தே பாக்குறதுனால புரிஞ்சுக்கிட்டேன். லைக் அவரு எந்த மாதிரினா எந்த அளவுக்குன்னா மெத்தட் ஆக்டிங்கோட உச்சம். ஒரு 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 இது கேரக்டருக்குள்ள போயிட்டாருன்னா நீங்க மறுநாள் கூப்பிட்டு வீட்லயே படுத்துட்டு இருந்தாலும் குரு அப்படின்னா சொல்லுங்க சாணி அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கேரக்டர் அவர். அந்த மாதிரி ஒரு ஒரு இந்த சீரியஸா நான் வந்து நேத்துலாம் ஆக்சுவலி நாங்க வந்து இது ப்ரமோஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தப்போ லிட்டரலி ஸ்டாண்டிங் லைக் தூள்பேட்ல எப்படி நிற்பாங்க அந்த மாதிரிதான் வந்து அது அப்படின்னு நான் தான் அங்க குரு நீங்க குரு அர்ச்சனை இல்ல நீங்க குரு அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் கூட இன்னமும் அந்த கொஞ்சம் கொஞ்சமா தான் வேரியேஷன் கொடுக்கறத தவிர டோட்டலா அந்த கேரக்டர் இப்ப ஒன்ஸ் அந்த சீரீஸ் முடிஞ்சா மட்டும்தான் அதுல இருந்து வெளியில வந்து வேற ஒரு கேரக்டர் அப்போ அந்த மாதிரி பாக்கலாம். நீங்க இந்த இதுல ஹார்டிலியா பேட்டரியில பண்ணும்போது சித்தாவே இருந்தாரு. சித்தா இருந்தாரு ஒரு இதுவா கம்ஃபர்ட் ஜோனா அந்த மாதிரி ஒரு மாதிரி அந்த சித்தோட ஒரு குவாலிஃபிகேஷன் எல்லாமே நான் ஜென்ரலாவே பார்த்தேன். அது வந்து ரொம்ப ஆக்சுவலி என்னன்னா நிறைய இடத்துல யூஸ் ஆகும். நம்ம போயிட்டு நடிக்கிறோம் அப்படின்னு இல்லாம அவர் அதே மாதிரியே வந்து டயலாக் மட்டும் பேசிட்டு போயிட்டா போதும். அது நடிக்கிற மாதிரியே தெரியாது. ரொம்ப நேச்சுரலா தெரியும். அதான் வந்து நான் சொல்லிட்டு இருப்பேன்.